ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜிட்டல் நோமேட் இந்தியா. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதா இருந்தாக்க ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மைக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் நிறையா இருக்கும், எந்த மைக் வாங்கலாம், எந்த கேமரா வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் பட்ஜெட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இப்போது இன்றைக்கான ரிவ்யூக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேலமேக்ஸ் வயர்லெஸ் மைக். இந்த மைக்கை நான் வாங்கி ஒரு வருஷம் ஆகுது. ஆமாங்க, கிட்டத்தட்ட DJI Action 2 கேமரா வாங்கும் போது ஸோ இந்த மைக் தான் வாங்கியிருந்தேன். அதில் எடுத்திருக்கிற ஷூட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் யூஸ் பண்ணி எடுத்தது தான். நீங்கள் இந்த மைக்கோட குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணுன்னா நான் உங்களுக்கு இந்த ஐ பட்டனில் மறுபடியும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நான் லாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண நேபாள் ட்ரிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மைக் யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன். இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 50 மீட்டர் வரையும் உங்களுக்கு வந்து லாங் ரேஞ்ச் வந்து கவர் பண்ணுது. அதாவது 140 ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. 140 அடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. ஸோ ரொம்ப தெளிவாக துல்லியமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ டீப்பான ரொம்ப டிராஃபிக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் துளி கூட நாய்ஸ் வந்து கொடுக்கல எனக்கு. நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்லாம் வந்து நிறையா வீடியோஸ் எடுத்திருப்பேன். ஸோ ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2300 ரூபா. நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் காம்போ அண்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டைப் சி மட்டும் தான் வரும். யூனிவர்சல் காம்போன்னா சரி பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் இதில் வந்து ஐஃபோனோட அடாப்டர் ஒன்று கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் யூனிவர்சல் காம்போ. இதுதான் 300 ரூபா எக்ஸ்ட்ரா. 300 ரூபா இல்லை, 150 ரூபா என்னமோ எக்ஸ்ட்ரா நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து யூனிவர்சல் காம்போ வாங்குறதா இருந்தாலும் சரி, நார்மல் ஆண்ட்ராய்ட் காம்போ வாங்குறதா இருந்தாலும் சரி, தட் இஸ் அப் டு யூ. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அது வந்து 2100 ரூபா, இது வந்து 2300 ரூபா, அவ்வளோதான். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. பட் நல்ல ஒர்த்தான மைக்கு. இது மைக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டன் சைஸில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி டு கேரி, ரொம்ப லைட் வெயிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மேக்னெட்டிக் கிளிப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஆப்டாக இருக்குது. இன்னொரு விஷயம், ரொம்ப ஸ்ட்ராங்கானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பாருங்கள், நார்மலாக வந்துடுது. இது ஒரு மைனஸ் தான். பட் நீங்கள் வந்து உட்காந்துட்டு ஒரே இடத்துல ஷூட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ஓகே. இல்லை நீங்கள் வந்து இப்போ மோட்டோ ப்ளாகிங்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மேக்னெட்டிக் வந்து சூட் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மார்க்கெட்லேருந்து கிடைக்குது, மேக்னெட்டிக்கோட இது கிடைக்குது. சரிங்களா? தனியாக ஸ்டிக் மட்டும் கிடைக்குது. ஸோ அது வேணால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் பெட்டராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உலவெல்லாம் இழுக்க விரும்பல. அதனால தான் நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். ரொம்ப பட்ஜெட்டில் 2300 ரூபாய்க்கு ஒர்த்தான மைக். ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.